ரிஜெக்ட் ஓபிஎஸ், எஜெக்ட் விஜய். பிரச்சாரத்துக்கு சசிகலா, எடப்பாடியின் ஆக்ஷன் அவதாரம். கடுப்போடு திரும்பிய டெல்லி டீம். தரமே உணவாய் என்றும் அபூர்வா. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel. நீண்ட காலமாக ஜவ்வாக இழுத்த கூட்டணி குழப்பங்களுக்கு தற்காலிக முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் எடப்பாடி. தொடர் தோல்வி, உட்கட்சி நெருக்கடி, டெல்லி அழுத்தங்கள், கூடி வராத கூட்டணி என எம்ஜிஆர் மாளிகை ஏகத்துக்கு சோர்ந்து போயிருந்த நிலையில் கூட்டணி கட்சிகளை அறிவித்து கூடவே சீட்டுகளையும் சிதறவிட்டு தமிழகத்தில் முதல் ஆளாக கூட்டணியில் குதிரை ஏறி ஆக்ஷன் அவதாரம் எடுத்திருக்கிறார் எடப்பாடி. எப்படி இந்த திடீர் மாற்றம்? இதுகுறித்து அதிமுக உள்விவகாரம் அறிந்த மூத்த நிர்வாகி ஒருவரிடம் பேசினோம். அதிமுக பாஜக கூட்டணி தொகுதி பங்கீட்டின் முதல்கட்ட பேச்சுவார்த்தைக்காக கடந்த டிசம்பர் 23 சென்னை வந்தார் பாஜக தமிழக தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல். அன்று காலை கமலாலயத்தில் பாஜக மையக்குழு ஆலோசனை கூட்டத்தை நடத்தி கள நிலவரம் மற்றும் கட்சி நிலவரம் பற்றி கேட்டறிந்த பியூஷ் அன்று மதியமே எடப்பாடியை தனியார் நட்சத்திர விடுதியில் சந்தித்தார். முன்கூட்டியே தயாரான எடப்பாடி, இந்த சந்திப்பு முன்பே திட்டமிடப்பட்ட ஒன்றுதான். அதனால் வேலுமணி, KP முனுசாமி உள்ளிட்ட முக்கிய புள்ளிகளை முந்தைய நாள் இரவே அழைத்த எடப்பாடி அவர்களிடம் சில கண்டிஷன்களை ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கிறார். இங்க பாருங்க, நம்ம கூட செட் ஆகிற மாதிரி ஒரு மேலிட ஆள் வேணும்னு நாம கேட்டதால தான் பாண்டாவை மாத்திட்டு பியூஷ் கோயல பாஜக தலைமை போட்டிருக்கு. நாளைக்கு பியூஷோட பாஜகவுக்கு எவ்வளவு சீட்டுங்கிறத பத்தி பேச போறோம். உங்கள சிலர் பியூஷ் கூட நட்பா இருக்கலாம். ஆனா அது எந்த வகையிலும் சீட்டு பங்கீடு உள்ளிட்ட கட்சி விஷயங்களில் எதிரொலிக்க கூடாது. அதனால் தேர்தல் முடியும் வரைக்கும் எனக்கு தெரியாம பியூஷ் உள்ளிட்ட டெல்லி மேலிட ஆட்களோடு எந்தவித சந்திப்பும் வச்சுக்க கூடாது என்று கண்டிப்புடன் சொல்லியிருக்கிறார். இதன் பின்னணியில் சில பல அரசியல் கணக்குகள் இருக்கின்றன என்பது வேறு கதை. நாளைக்கு பியூஷை சந்திக்கும் போது நாம தான் பேசணும். கூட்டணிக்கு நாம தான் தலைமை. நாம சொல்றதை தான் அவங்க கேட்கணும். அவங்க 60, 80, 100ன்னு எவ்வளவு சீட் வேணும்னாலும் கேட்கட்டும். ஆனா நாம கொடுக்கிறது தான் சீட். அதை நான் பார்த்துக்கிறேன். இடையில எதுவும் நீங்க பேச வேணாம் என்று சொல்லி தன் சகாக்களை தயார்படுத்தியிருக்கிறார் எடப்பாடி. பாஜக பகீர் லிஸ்ட் கையில் வாங்காத எடப்பாடி. அதன்படி பியூஷ் கோயலுடன் மறுநாள் மீட்டிங் நடைபெற்றது. முதலில் அரசியல் நிலவரம், புதிய கட்சிகளை கூட்டணியில் சேர்ப்பது பற்றியெல்லாம் விவாதித்த பியூஷ் தங்களின் சீட் எதிர்பார்ப்பு, தங்கள் கோட்டாவில் வரும் ஏசி சண்முகம், பாரிவேந்தர், ஜான் பாண்டியன் உள்ளிட்டோருக்கு சீட் பங்கீடு உள்ளிட்டவற்றை மையப்படுத்தி 80 சீட் கேட்டு லிஸ்ட் ஒன்றை எடப்பாடியிடம் நீட்டியிருக்கிறார். ஆனால் கடைசி வரை எடப்பாடி அதை கையில் வாங்கவே இல்லை. பதிலுக்கு ஏற்கனவே கடந்த 4 தமிழக சட்டமன்ற தேர்தல்களை ஆய்வு செய்து தெளிவாக ஒரு லிஸ்டை அமித்ஷாஜி கிட்ட கொடுத்துட்டோம். அதில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமுள்ள தொகுதிகளும் அடக்கம். அதில் நீங்கள் கணிசமாக ஜெயித்தாலே போதும். நீங்க கேட்கும் இடங்களை எல்லாம் இப்போது அனலைஸ் செய்வது சரியாக இருக்காது என எடப்பாடி சொல்லியிருக்கிறார். பேச்சின் இறுதிக்கட்டத்தில் அதிமுக 170 இடங்கள், பாஜக மற்றும் பாமகவுக்கு தலா 23, தேமுதிக மற்றும் அமமுகவுக்கு தலா 6, OPS மற்றும் தமாகவுக்கு தலா 3 என்று குறிப்பிடப்பட்ட லிஸ்டை KP முனுசாமி கையில் கொடுத்து பாஜக டீமிடம் கொடுக்க வைத்தார். அப்போது இது ஒன்றும் இறுதி பேச்சுவார்த்தை இல்லைங்க, அடுத்த சிட்டிங் உட்கார்ந்து கூட குறைய பேசிக்கலாம். அதே போல பாமக, தேமுதிக பத்தி நீங்க யோசிக்காதீங்க. ராஜ்யசபா சீட்டு விவகாரம் எல்லாம் இருக்கு, அவங்கள நாங்க பாத்துக்கிறோம். இனிமே நமக்குள்ள நடக்க போற கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் பாஜக டெல்லி சீனியர் புள்ளிகள் கூட மட்டும்தான் இருக்கணும். மற்றவங்க யாரும் இதில் தலையிடக்கூடாது என அடுத்தடுத்து போல்டாக போட்டு உடைத்திருக்கிறார் EPS. விஜய் வேண்டவே வேண்டாம். அதன் தொடர்ச்சியாக பியூஷ் கோயல் மீண்டும் என்னை அதிமுகவில் சேர்க்க வேண்டும் என OPS பிடிவாதமாக கேட்கிறார். OPS சசிகலாவை கட்சியில் சேர்ப்பது பற்றி உங்கள் நிலைப்பாடுதான் என்ன என்று கேட்டிருக்கிறார். அதற்கும் எடப்பாடி கட் அண்ட் ரைட்டாக, அது எங்கள் உட்கட்சி விவகாரம். மேலும் அவரை, அதாவது OPSஐ பக்கத்தில் வச்சுக்கிட்டு என்னால கட்சி நடத்த முடியாது. கூட்டணிக்கு வேணா அவர் ஓகே, அவர் எந்த தொகுதி கேட்பார்னு எனக்கு தெரியும். அவருக்கு தர சீட்லேயே அவரோட பசங்களுக்கும் பார்த்துக்க சொல்லுங்க. ஜெயிக்க வைக்கிற வேலை எங்களுது. சசிகலாவை பொறுத்த வரைக்கும் அவங்க எங்களுக்கு எதிராக பேசுறதில்லை. அதனால அவங்க எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அவங்க பிரச்சாரமும் பண்ணலாம். அதே சமயம் எங்க தரப்பு முக்கியஸ்தர்கள் யாரும் அவங்க கூட பிரச்சாரத்துக்கு வரமாட்டாங்க. சசி மற்றும் OPS மகன்களை கட்சியில் சேர்த்துக்கிறத தேர்தலுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் என சொல்லியிருக்கிறார். இந்த தகவல் தெரிந்துதான் OPS தரப்பு உடனடியாக எடப்பாடி மீது அமிலத்தை வீச தொடங்கியிருக்கிறது. மீட்டிங் இறுதியில் இதெல்லாம் சரி, வாட் அபவுட் விஜய் என பியூஷ் கேட்க, எடப்பாடியோ, விஜய் நமக்கு வேண்டவே வேண்டாம். நல்லா யோசிச்சு தான் சொல்றேன். அவரால் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. நம்ம இப்ப பேசுற டீமை சரியா அமைச்சிட்டாலே போதும். இன்னும் சிலர் நம்ம கூட வருவாங்க. அதுவே மக்கள் மத்தியில நாம தான் வலுவான மாற்று சக்திங்கிற எண்ணத்தை ஏற்படுத்திடும் என்று சொல்லி தாவேகாவுக்கான கேட்டை இழுத்து சாத்தியிருக்கிறார். இது போக இனி அடுத்தடுத்த பேச்சுவார்த்தையில் தான் யாருக்கு எவ்வளவு சீட் என்பது இறுதியாகும் என்று சொல்லி முடித்தார். இது குறித்து அதிமுக செய்தி தொடர்பாளர் சிவசங்கரியிடம் பேசினோம். இது உள்ளரங்கில் கூட்டணிக்காக பேசப்பட்ட விஷயம். திமுகவை ஆட்சியை விட்டு அகற்றுவதுதான் எங்கள் நோக்கம். எங்களுடன் கூட்டணியில் இருந்தவர்கள் மீண்டும் இணைவதற்கு
வருவதற்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்கிறது. தொகுதி பங்கீடு பற்றி பேச்சுவார்த்தை நடந்தது உண்மைதான். உட்கட்சி விவகாரங்களில் தலையிட மாட்டோம் என அமித்ஷாவை ஏற்கனவே பகிரங்கமாக சொல்லிவிட்டார். அன்றும் டிடிவி, ஓபிஎஸ், சசி ஆகியோர் பற்றி எதுவும் பேசப்படவில்லை. இபிஎஸும் எவ்வித வாக்குறுதியும் கொடுக்கவில்லை என்றார். சீட்டு பட்டியலை கசிய விட்டது யார்? பாஜக எதிர்பார்த்தது 117 தொகுதிகள். அதாவது தமிழகத்தில் மொத்தம் உள்ள 234 தொகுதிகளில் சரிபாதி. ஆனால் இதற்கு எந்த நிலையிலும் வாய்ப்பில்லை என்பதை டெல்லி பாஜக மேலிடத்திற்கு தெரிந்திருந்தாலும் அப்போதுதான் 100 ஆரம்பித்து பேரம் 60இல் முடியும் என்பது டெல்லி கணக்கு. இதை முன்கூட்டியே சுதாரித்துதான் அதிமுக 170 தொகுதிகளில் போட்டியிடப் போவதாகவும் பிற கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் பற்றிய விவரங்கள் அடங்கிய உத்தேச பட்டியல் அதிமுக தரப்பிலிருந்து கசியவிடப்பட்டது. இந்த தகவல் பாஜக தரப்புக்கு தெரிய வந்து ஷாக் ஆகி டெல்லியையே பைபாஸ் செய்கிறாரா எடப்பாடி என கொதித்ததாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அதிமுகவுக்கு சாதகமான தொகுதிகளை தாண்டி பாஜகவுக்கு சாதகமான தொகுதிகளையும் இப்போது அதிமுக தலைமை குறிவைத்திருக்கிறது. இதுவும் பாஜகவுக்கு இன்னொரு ஷாக். ஃபைனல் அமித்ஷா அதிமுகவுடன் கூட்டணி குறித்து டெல்லி வாலாக்கள் என்னதான் எடப்பாடி பழனிசாமியுடன் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் அது துவக்க கட்டம்தான், இறுதியானது அல்ல. ஜனவரி மாதம் தமிழகம் வரும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் கூட்டணிக்கான அனைத்து முடிவுகளையும் ஃபைனல் செய்யப் போகிறார். இத்தகவலை மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் மாஜி அமைச்சர் வேலுமணியிடம் நேரடியாகவே தெரிவித்து விட்டார் என சொல்லப்படுகிறது. அப்போது பல முடிவுகள் மாறலாம் என பாஜக தரப்பில் எதிர்பார்க்கப்படுகிறது. பொறுமசாமி பொறுமை. ஓபிஎஸ்ஸிடம் பேசிய கோயல். முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் எப்படியாவது கோயலை சந்திக்க காத்திருந்தார். ஆனால் அது நடக்கவில்லை. இதைத் தொடர்ந்து வருத்தத்தில் இருந்த ஓபிஎஸ்ஐ போனி தொடர்பு கொண்டு பியூஷ் பேசியதாக சொல்லப்படுகிறது. அப்போது ஓபிஎஸ் தனிக்கட்சி தொடங்கப் போவதாக சொல்ல, கோயலோ நீங்க தனிக்கட்சி துவங்குவதால் எதுவும் நடக்கப் போவதில்லை, எங்களுடன் சேர்ந்தால் உங்களுக்கு பலம், அரசியலில் பொறுமை அவசியம் என தேற்றியிருக்கிறாரா. தரமே உணவாய் என்றும் அபூர்வா. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel.